20,000 ஆண்டுகள் முன்பு பூமி மிகவும் வேறுபட்டதாக இருந்தது. பெரும் பனிப்படர்கள் வடக்கு அரை உலகத்தின் பெரும் பகுதியை மூடியிருந்தன, மேலும் கடல் மட்டங்கள் இன்றையதை விட மிகவும் குறைவாக இருந்தன. பனிக்காலத்துக்கு பிறகு கடல் மட்ட உயர்வை நாசா ஆராய்ந்ததில் எவ்வாறு நம் கிரகம் கடைசி பனிக்காலத்தில் இருந்து வெளியே வந்தது மற்றும் திடீர் நிகழ்வுகள் பூமியின் காலநிலையை எவ்வாறு மாற்றின என்பதை வெளிப்படுத்துகிறது. கடைசி பனிக்கால உச்சியில் சுமார் 20,000 ஆண்டுகள் முன்பு உலகளாவிய கடல் மட்டம் இன்றையதை விட சுமார் 390 அடி அல்லது 120 மீட்டர் குறைவாக இருந்தது. பூமி சூடாகிய போது பெரும் பனிப்படல்கள் உருகி பெரும் அளவிலான நீரை கடல்களில் வெளியிட்டன. 20,000 முதல் 15,000 ஆண்டுகளுக்கு இடையில் கடல் மட்டம் சுமார் 65 அடி உயர்ந்தது. வெப்பநிலை அதிகரிக்க தொடங்கிய போது ஆரம்ப பனிக்காலம் முடிவடைந்தது. 15,000 முதல் 10,000 ஆண்டுகளுக்கு இடையில் கடல் மட்டம் சுமார் 160 அடி உயர்ந்தது. இந்த காலப்பகுதியில கடும் உருகும் நீர் வெள்ளங்கள் ஏற்பட்டன. இதில் கடல் மட்டம் நூற்றாண்டுகளுக்குள் வேகமாக உயர்ந்தது. 10,000 முதல் 5,000 ஆண்டுகளுக்கு இடையில் கடல் மட்டம் மேலும் 130 அடி உயர்ந்தது. பெரிய கண்ட பனிப்படல்கள் தொடர்ந்து முற்றிலும் இடிந்து கொண்டிருந்த 5,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து இன்று வரை கடல் மட்டம் வெறும் 30 முதல் 35 அடி மட்டுமே உயர்ந்தது. இது நவீன காலம் வரை ஒப்பீட்டளவில் நிலையாக இருந்தது. 20,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து உலகளவில் கடல் மட்டம் மொத்தம் 390 அடி உயர்ந்துள்ளது. சுமார் 12,990 ஆண்டுகளுக்கு முன்பு பூமி யங்கர் ட்ரையாஸ் எனப்படும் அதிர்ச்சி தரும் காலநிலை மாற்றத்தை அனுபவித்தது. மொத்தமாக வெப்பம் அதிகரிக்கும் போக்கினை எதிர்கொண்டு வடக்கு கோளத்தில் வெப்பநிலை திடீரென குறைந்தது மற்றும் பனிக்கட்டிகள் உருகும் முறை திடீரென மாறியது. நாசா ஆதரவு கொண்ட ஆய்வின்படி முக்கியமான விளக்கமாக யங்கர் ட்ரையாஸ் தாக்கம் கருதுகோள் முன்வைக்கப்படுகிறது. இந்த கருதுகோள் படி ஒரு பெரிய விண்கல் அல்லது வால்வெள்ளி துண்டுகள் பூமியில் விழுந்தது அல்லது வெடித்தது, குறிப்பாக வட அமெரிக்காவில் உள்ள பனிப்படல்களின் மீது. இதனால் கடல் மட்டம் திடீரென உயர்ந்தது மற்றும் வெப்பநிலை நூற்றாண்டுகளுக்கு குறைந்தது. இந்த பேரழிவை இந்தியர்கள் நேரில் பார்த்து கடல் மட்டம் படிப்படியாக உயர்ந்ததை தங்கள் பழமையான தமிழ் நூலில் பதிவு செய்துள்ளனர் என்று நான் சொன்னால் என்ன நினைப்பீர்கள்? அதிர்ச்சி தானே? ஆனா இது உண்மை. இது பழமையான தமிழ் காவியமான சிலப்பதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது அந்த காவியத்தில் உள்ள சரியான உரை. அதாவது, வானிலிருந்து தீவரிக்கும் வேல் வந்தது, அதனால் பக்ருளி ஆறு, பல மடங்கு மலைகள் மற்றும் அழகான குமரி கடற்கரை ஆகியவை தீய கடலால் மூழ்கின. அப்போது ஒரு வீரமான பாண்டியன் அரசன் வடபகுதியில் இமயமும் கங்கையும் தெற்கு புலத்தில் குமரியும் கொண்ட அந்த தென்னிலத்தில் மனித சபைகளை மீண்டும் நிறுவினார். அது அங்கே நிற்கவில்லை. அதேபோல் பழைய மதுரை எனப்படும் இடம் பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அங்கு பண்டைய அறிஞர்கள் மொழி வளர்ச்சி, விவசாயம், கலை, அறிவியல், மருத்துவம் மற்றும் பண்பாடு போன்றவற்றிற்காக ஒன்று கூடி அவை நடைபெறும் தலைமையகமாக அந்த இடம் செயல்பட்டது. இந்த முயற்சி தமிழர்கள் தங்கள் நாகரிகத்தின் தந்தையாக மதிக்கும் சிவபெருமானின் ஆன்மீக வழிகாட்டுதலின் கீழ் நடத்தப்பட்டது. இந்த முயற்சிக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான இந்தியாவின் பெரும் பகுதியை ஆட்சி செய்த பாண்டிய அரசரால் ஆதரவு வழங்கப்பட்டது. இந்த மிகப்பெரிய முயற்சியில் இந்திய துணைக்கண்டத்தின் முழுவதும் இமயமலை முதல் பழைய குமரி பகுதி வரை உள்ள அறிஞர்கள் கலந்து கொண்டனர். இந்த முயற்சிக்கு சங்கம் அல்லது கூடல் என்று பெயர் வைக்கப்பட்டது. முதல் சங்கம் தென் மதுரையில் நடைபெற்றது. இந்த பகுதி சுமார் 4,500 ஆண்டுகளுக்கு பிறகு கடலில் மூழ்கியது. இரண்டாவது சங்கம் பின்னர் கபாடபுரத்தில் நிறுவப்பட்டது. அந்த நகரமும் கடலில் மூழ்குவதற்கு முன் இது மேலும் 3,700 ஆண்டுகள் நீடித்தது. இந்த சங்கங்கள் நாடு முழுவதும் உள்ள புலமை வாய்ந்த முயற்சிகளாகும். பல்வேறு பகுதிகளிலும் பல்வேறு துறைகளிலும் இருந்து அறிஞர்கள் இதில் பங்கேற்றனர். முதல் 2 சங்கங்கள் கடலில் மூழ்கியதால் அரசர்கள் கடல் எட்ட முடியாத வடக்கு பகுதியில் இடம் தேடினர். அந்த இடம்தான் மதுரை என்று அழைக்கப்படுகிறது. அது இன்னும் உள்ளது. இந்த நிகழ்வுகள் புராண கதைகள் அல்ல, தமிழின் செம்மொழி நூல்களில் நன்கு பதிவாகியுள்ள வரலாறு. தமிழ் இலக்கியங்களில் காணப்படும் பழமையான கடல் மட்ட உயர்வுக்கான குறிப்புகள் நாசாவின் புவியியல் கண்டுபிடிப்புகளுடன் ஒத்துப்போகின்றன. இது அந்த பதிவுகளின் நம்பகத்தன்மையை மேலும் வலுப்படுத்துகிறது. தொடர்ந்து நடைபெறும் கடலடி தொல்லியல் ஆய்வுகளும் தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதியில் 15,000 ஆண்டுகளுக்கு முன்னிருந்த நாகரிகத்திற்கான ஆதாரங்களை வழங்குகின்றன.